ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ் ஃபுட் சேனல். கொஞ்சம் லாங் டைம் ஆயிடுச்சுங்க. சாரி, நான் என்னால் வீடியோ போட முடியல. என்னோடய டாட்டர் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு சேனல் நேமை கூட மாற்றி பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெவியாக இருந்தனால அவங்களாலே வந்து போட முடியாதனால தான் சரி நம்ம ஒரு வீடியோவே போடலைன்னாலும் நம்மளுடைய சேனல் எல்லாமே போயிடுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாதமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீக்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். இன்றைக்கி வந்து வாங்க நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து ஒன்று வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப வந்து எனக்கு நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்பவே நல்லாவே வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஏதாவது வந்து ஒருத்தவங்க வந்து எங்கேயாச்சும் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம், எப்படி முகத்தை வந்து க்ளீனாக வச்சுட்டு அழகாக வந்து போகணும். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணி ரொம்ப அழகாக வரும். அவங்க எப்படி வர்றாங்கன்னு ரொம்பவே நமக்கு டவுட்ஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம ரொம்பவும் போக முடியல, ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னு பாருங்கள். அப்போ வந்து உங்களுடைய ஃபேஸை நீங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத எனக்கு நான் வந்து பண்ணி பார்த்து நல்ல குட் ரிசல்ட்டு கொடுத்த ஒரு வீடியோ தான் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா டர்மரிக் ஆலோவேரா ஜெல்னே விற்கிது, மாமரத்தில் கூட கிடைக்குதுங்க. அது ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். பச்சை பயிறு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து சந்தன பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அதிமதுர பவுடர் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு விற்கும். அதுவும் நல்லா உங்களுடைய முகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் வந்து அரை லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் அப்படின்னா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நார்மலான ஸ்கின்னை நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் அப்படிங்கிறனால ரோஸ் வாட்டர் ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ ஆயில் ஸ்கின் அப்படிங்கும்போது நீங்கள் மற்றது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு எது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதோ அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது கூடவே நம்ம அரிசி மாவு வந்து கொஞ்சம், அதாவது ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய டைப் ஆஃப் ஸ்கின் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து இப்போ ஒரு பேக்கட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அரிசி மாவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் இப்போ கருவளையம் இருந்துச்சுன்னா டக்குன்னு கருவளையம் சீக்கிரமே போயிடுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அரிசி மாவு நல்ல ஒரு ப்ராடக்ட், அதையும் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ உங்களுடைய ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு நல்ல பால் வந்து காய்ச்சாத பால், அதாவது பச்சை பாலை எடுத்து நல்லா கிளென்சிங் பண்ணிக்கோங்க ஃபேஸை நல்லா. ஏன்னா நம்மளுடைய ஃபேஸில் ரொம்ப அழுக்கு இருக்கும். நீங்கள் கிளென்சிங் மில்க் வாங்கணும்னு தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம அதை எப்படி செய்யணுன்னு தான் நான் வந்து பார்லர் போகாமல் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ அந்த பால் கூடவே கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா லெமனில் இருக்க பாருங்கள் சிட்ரிக் ஆசிட் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எவ்வளவு டஸ்ட்டு எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அப்படியே அந்த போர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% வந்து நல்லாவே டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கையும் பார்க்க பளபளப்பாகவே இருக்கும். நம்ம நல்லா ஃபேஸ் முழுசும், அதாவது கண்கள் பகுதியை தவிர எல்லா பகுதிக்குமே வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு கழுத்து நெக்கு முக்கியமாக அப்ளை பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நெக் பகுதியை விட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த கழுத்து பகுதி பார்க்கும்போது ரொம்பவே கருப்பாக இருக்கும். அப்போ வந்து முகம் ஒரு கலராக தெரியும், கழுத்து பகுதி ஒரு கலராக தெரியும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஃபேஸ் நெக் ரெண்டையும் ஜாயிண்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 hour கூட வேணாம், அட்லீஸ்ட் 20 minutes நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்ல ஒரு மசாஜ், நல்ல ஜென்ட்லி மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. காய வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து அப்படியே முகம் வந்து பளபளப்பாக இருக்கும். இது எங்கேயாச்சும் நீங்கள் போகணும், இந்த வந்து நாள் இதை பண்ணிக்கோங்க ஈவினிங் டைத்தில். இப்போ மார்னிங் ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போயுமே வந்து
ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி இல்லை ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லாக்மி இருக்குது, இல்லை மெப்ளின் இருக்குது. அதை வந்து எது உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் வந்து அப்ளை அது மாய்ஸ்சரைசர் போட்டு பின்னாடி தான் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். கருவளையம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கன்சீலர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கன்சீலர் வந்து நீங்கள் வாங்கி எங்கெங்கே கருப்பாக பேட்சாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அது அப்படியே உங்களுக்கு அந்த கருப்பை ஃபுல்லாகவே அந்த கருவளையம் எங்கே போச்சுன்னே தெரியாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேன்கேக் பவுட்ரோ இல்லை சாதா லைட்டாக ஏதாவது ஒரு பவுடர் டச்சப் மட்டும் குடிச்சிட்டாவே போதும். உங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்குங்க, நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணிவிட்டு இந்த மேக்கப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து அவ்வளவு கலராக இருக்கும், அதே சமயத்தில் மினுமினுப்பாகவும் இருக்கும். நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.